டெல்லியில் காற்றின் தரம் மீண்டும் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதால் மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். ஆனந்த் விஹார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றின் தர குறியீடு 409 என்ற கடுமையான நிலையை தொட்டுள்ளதால் காலை நேரத்திலும் கடுமையான புகைமூட்டம் நிலவியது. இதனால் மக்கள் நடமாட்டம் குறைந்த நிலையில் பலரும் முகத்தை மூடியபடி சென்றனர். இதனிடையே வரும் நாட்களில் காற்று மாசு அளவு மேலும் உயரக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் பிஎம்சி திட்டத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினரை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு கேரளாவில் பிஎம்சி திட்டத்தை கொண்டுவர சம்மதித்த நிலையில் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சியும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன. இதனால் பிஎம்சி திட்டத்தில் இணையும் முடிவை கேரள அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் அரிய வகை பிளமிங்கோ பறவைகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தென் கடலோர பகுதிகளில் பறவைகளின் சீசன் தொடங்கியுள்ளது. இதனை ஒட்டி வெளிநாடுகளில் இருந்து பிளமிங்கோ பறவைகள் பல்லாயிரம் மைல்கள் கடந்து தமிழக கடலோர பகுதிகளுக்கு வரத் தொடங்கியுள்ளன. திருச்செங்கோடு அருகே 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புடவைக்காரி அம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட புடவை 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வெளியே எடுக்கப்பட்டு அந்த புடவை காவிரி ஆற்றில் நீரில் தூய்மை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. சென்னையை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம் முறைப்படி விவசாயி வீட்டின் புதுமனை புகுவிழா நடைபெற்றது. ومولانا سيدنا محمد المصطفى رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. விவசாயி பார்த்திபன் தான் கட்டிய புது வீட்டில் இந்து முறைப்படி யாகம் வளர்த்து பூஜைகள் செய்தும், கிறிஸ்துவ முறைப்படி பிரார்த்தனை செய்தும், இஸ்லாமியர்களை வைத்து தொழுகை செய்தும் வழிபாடு நடத்தியுள்ளார். தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் என 500க்கும் மேற்பட்டோருக்கு கொடைகள், புத்தாடைகள் மற்றும் அரிசி ஆகியவற்றை சீர்வரிசையாக வழங்கி கௌரவித்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகரில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் திறக்கப்பட்டுள்ள மதுக்கடையை மூட வலியுறுத்தி தாலி கயிறுகளை கையில் ஏந்தியும் மதுபாட்டில்களுக்கு தாலி கட்டியும் தமிழக வாழ் உரிமை கட்சியினர் நூதன போராட்டம் நடத்தினர். மசினகுடி உதகை நெடுஞ்சாலையில் சுற்றுலா பயணிகளின் காரின் முன்பு திடீரென வந்த கரடியால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். கரடி சாலையை கடந்து அங்கிருந்து சென்று சிறிது நேரம் நின்றது. பின்பு வாகனங்களை கண்டவுடன் சாலையோரம் நடந்து மரவக்கண்டி அணை ஒட்டிய வனப்பகுதிக்குள் ஓடியது. கரடி சாலையில் உலா வந்ததால் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கரடியை காண வாகனங்களை சாலையிலேயே நிறுத்திக் கொண்டனர். மதுரையைச் சேர்ந்த ரஜினி ரசிகர் ஒருவர் ரஜினி பவனம் என்ற பெயரில் வீடு கட்டி நடிகர் ரஜினிக்கு கோயில் கட்டி வருகிறார். கடந்த 35 ஆண்டுகால கனவு தற்போது நனவாகியுள்ளதாக பூரிப்படைந்துள்ளார் ரஜினி ரசிகரான சரவணன். ரஜினி திரைப்படங்கள் வெளியாகும் போது படம் வெற்றி பெற சிறப்பு பூஜைகளை செய்து வருகிறார் சரவணன்.
ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பெண்ணிடம் வாக்குவாதம் செய்யும் வீடியோ இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது. ராபிடோ செயலியில் பெண் ஒருவர் ஆட்டோவை முன்பதிவு செய்துள்ளார். வீட்டிற்கு வந்த ஆட்டோவில் அந்த பெண் ஏற 2 நிமிடம் தாமதமாகியுள்ளது. இதனால் கோபமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த பெண்ணிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். भैया अगर आपको इतना जल्दी जाना था तो आप बुक कैंसिल कर देते। भैया இந்த வீடியோவை பகிர்ந்து வரும் இணையவாசிகள் ஆட்டோ பயணங்களில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றம் சாட்டி வருகின்றனர். ஜெர்மன் நாட்டின் ஆயுதப்படையுடன் சேர்ந்து இந்திய விமானப்படையின் பேண்ட் வாத்திய இசை நிகழ்ச்சி டெல்லியில் நடத்தப்பட்டது. இந்தியா கேட் முன்பு நடத்தப்பட்ட இந்த பேண்ட் வாத்திய இசை நிகழ்ச்சியை இந்திய அதிகாரிகள் மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த ஏராளமான பிரதிநிதிகள் பார்த்து ரசித்தனர். தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நிகழ்ச்சிக்காக எல்லை பாதுகாப்பு படையின் சாகச ஒத்திகை நிகழ்ச்சி குஜராத்தில் நடைபெற்றது. இதில் மோப்ப நாய் படை பிரிவை சேர்ந்த நாய்கள் சாகசங்களை செய்து அசத்தின. हमारे देश की संस्कृति शक्ति और एकता प्रतिबिंबित है। इस मिशन का नेतृत्व लांस नायक हरी शक्ति द्वारा भारतीय युद्ध कलाओं का यह प्रदर्शन। தேசிய ஒருமைப்பாட்டு நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி சாகச நிகழ்ச்சியை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நாளை நடத்த உள்ளனர். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக இலங்கை நுவரெலியாவில் உள்ள தனியார் ஹோட்டலில் மிகப்பெரிய கேக் தயாரிக்கும் பணி தொடங்கியது. கிலோ எடையில் தயாரிக்கப்பட உள்ள கேக்கிற்கு பழ வகைகள், இறக்குமதி செய்யப்பட்ட ஒயின்கள், தேன், முந்திரி, கேரமல், ஏலக்காய் மற்றும் சுவையூட்டல் ஆகியவை சேர்த்து கலவை தயாரிக்கும் பணி நடைபெற்றது. 6 நாட்களுக்கு ஒருமுறை கலவை கலக்கப்பட்டு டிசம்பர் 23ஆம் தேதி கேக் வெதுப்பகத்தில் சுடப்படும் என்றும் கிறிஸ்துமஸ் விருந்தில் கேக் பரிமாறப்படும் என்றும் தலைமை சமையல் கலைஞர் சுரஞ்ச ஜெயசிங்க தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.